கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு முதல்ல வந்து ஃப்ரண்ட்டு பேஜை மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணிக்காங்க. உயரம் சுற்றளவு எடுத்து இது வந்து உயரமும் சுற்றளவு எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உயரம் சுற்றளவு, இது வந்து சுற்றளவு 12 சென்டிமீட்டர். இது வந்து உயரம் 15 சென்டிமீட்டர். இப்போ இதில் வந்து நீங்கள் கிராஸ்க்கு வந்து நம்ம இதுதான் கிராஸ் மெட்டீரியலு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கிராஸ் போடணும். முதல் வந்து நீங்கள் இந்த கிராஸை நம்ம பாக்ஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி. இது மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கழுத்தினுடைய சுற்றளவு உயரமெல்லாம் இது இப்போ நம்ம இந்த ஷேப்புக்கு தான் அந்த ஃப்ரண்ட்டு ஷேப்பை எடுக்கணும். இப்போ கழுத்தினுடைய சுற்றளவு பாருங்கள், இந்த மூலையில் எடுத்துக்கோங்க. இங்கிருந்து இங்கே 2.5 சென்டிமீட்டர் எடுங்க. 2.5 சென்டிமீட்டரு எடுங்க, பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஷோல்டர் அளவு 3.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஆர்ம்ஸ் உயரம் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஷேப் பண்ணிக்கோங்க. இதுவும் சிங்கிள் ஷேப், ஒரே ஷேப்பாக பண்ணணும், டபுள் ஷேப் பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு நீங்கள் பட்டி உயரம் எடுங்க. பட்டி உயரம் 12 சென்டிமீட்டரு. அதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. 12 இது வந்து ஒரு தோராயமான அளவை தான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அந்த சென்டிமீட்டரெல்லாம் தோராயமான அளவு. இப்போ இங்கேருந்து அதே வந்து நம்ம 1.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 1.5 சென்டிமீட்டர். இங்கேருந்து பட்டி ஷேப் ரெடி பண்ணிங்களோ அதே மாதிரி இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்புக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் கட்டிங் உங்களுக்கு கிராஸில் வந்துடும் ஷேப் ஃபுல்லாகவே. இப்போ இங்கே வந்து நீங்கள் டாட் வந்து அதே மாதிரி நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு என்ன பண்ணுமோ அதே டாட்டு தான். டாட் அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு தனியாக தான் போடணும். அப்போ நீங்கள் பட்டி வந்து தனியாக அந்த எக்ஸ்ட்ரா மேற துணியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பட்டினுடைய அளவு நமக்கு இந்த மாதிரி தனியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த முன்னாடி பட்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 4 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு இதுதான் ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து 4 சென்டிமீட்டர். சென்டரில் இந்த நமக்கு வந்து இப்போ சுற்றளவு 12 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. 12 சென்டிமீட்டர் நம்ம மொத்த சுற்றளவு. இந்த சுற்றளவில் பாதி 6 சென்டிமீட்டருக்கு நேராக 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கிருந்து இங்கே 3.5 சென்டிமீட்டர். இப்போ இங்கிருந்து நம்ம இதை 3ஓட இணைப்போம். இந்த 4லேருந்து 3ல் போய் டச் பண்ணி 3லேருந்து 3.5க்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிடும், பட்டி ஷேப். இதுதான் நம்ம பட்டி இப்படி தான் வரையணும் தனியாக. இப்போ கிராஸ்க்கு வந்து நம்மளுக்கு பட்டி வந்து தனியாக தான் வரையணும். பார்த்திங்கன்னா நார்மலாக பேக் வந்து நம்ம தனித்தனியாக வெட்டுற மாதிரி தான் இருக்கும். கிராஸு ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக வெட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேக் தனியாக தான் வெட்டணும். அதுக்காக வேண்டி நம்ம பேக்கை மட்டும் இப்போ தனியாக நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஃப்ரண்ட்டு கட் பண்ண பிறகு பேக்கை வரைஞ்சிக்கோங்க. அதுவும் இது மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக எடுங்க. இது வந்து நம்ம கிராஸாக எடுத்தோம். இப்போ வந்து இதில் ஸ்ட்ரைட்டாக எடுங்க. இப்போ கழுத்து சுற்றளவு வந்து 2.5 சென்டிமீட்டரு எடுத்துக்கோங்க. உயரம் வந்து 6 சென்டிமீட்டரு. ஷோல்டர் அளவு 3.5. ஆர்ம்ஸ் உயரம் 6 சென்டிமீட்டர்.
ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பேக் நெக் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இறக்கணும், அப்படி கீழே நம்மளுக்கு லோ நெக்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ 10 சென்டிமீட்டர்னால் 10 எடுத்துக்கோங்க, இல்லை 9 சென்டிமீட்டர்னால் 9, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இறக்கணும் பேக் நெக்கு. ஓகேவா? இதை வந்து நீங்கள் சேஃப் வரைஞ்சிக்கணும். இங்கே வந்து ஆம்ஸு ஷேப்பு, பேக் வந்து உங்களுக்கு இது எக்ஸ்ட்ராக்கிறத கட் பண்ணிக்கணும். இப்படி தான் பேக் வந்து வரையணும்.